யாராவது வெளில இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், கோ ஃபாஸ்ட். Please come fast. Fast சீக்கிரம் வாங்க. தாத்தா பாட்டிஸ் எல்லாம் வந்தாச்சா? ஓகே. நவ் ஸோ கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து I will just deviate and I will tell you about the accountancy paper, weightage, etc. ஸோ கொஞ்சம் ஒரு பிரேக் மாதிரி, கொஞ்சம் ஒரு பிரேக் இது வரணுமா சார்? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 classes இப்படி இருக்கும்பா. நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து we will start journal entries. that is the life. ஓகே, இத்தனை கஷ்டம் எதுக்கு நான் படுறேன் அப்படின்னா உனக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்த்தவொடனே புரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிக்கு திங்க் பண்ணுற பார்த்தியா, அந்த திங்கிங் டைம் கூட it won't happen after we covering journal entry. புரியுதா? தட் லெவல் ஐ வில் மேக் யூ, டோன்ட் வரி அபவுட் இட். ஒரு டிரான்சாக்ஷன் சொன்னவொடனே யூ வில் டெல் தி journal entry. This is my job. Okay, now so first 2 classes it will be a bit theory. Next class lende action da, action block. Sir, ungala da action block is ready. Now just a small distraction. Now let's discuss about the accountancy paper. Sir, accountancy paper you are saying rank na, what I mean is you should get above 75. If you are getting above 75, it is like distinction அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. It's a rank மாதிரி. Sir, before that you have to understand about the ground. What is the ground at which you are playing? சும்மா சென்னை டீம் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இறக்கி சென்னை பிச்சில் ஆடினா என்ன ஆகும்? வேஸ்ட். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ வில் டெல் யூ வாட் ஆர் ஆல் தி weightage. Okay, based on the previous years, I will give you the weightage, then you will understand. I am now comparing June 24, September 24 and Jan 25. இந்த 3 அட்டெம்ப்டை நான் எடுத்துக்கிறேன்ப்பா. இந்த 3 அட்டெம்ப்டில் எப்படிலாம் இவங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு டேட்டா ஐ ஹவ் அனலைஸ்ட். ஸோ த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் இருக்குல்ல, இந்த அக்கௌண்டிங் தியரியில் they won't ask much. So first I will give you like this accountancy theory paper, theory part இருக்குல்ல, that part and accounting process. In this accounting process what is covered is journal entry. இப்போ நம்ம படிக்கிற சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் தி சாப்டர். So the first chapter is journal entry, second chapter is ledger, third is trial balance, fourth is subsidiary book, fifth is cash book, sixth is rectification of errors. மொத்தம் இந்த 6 சாப்டர்ஸ் அந்த ஒரு சாப்டருக்குள்ளே இருக்குது, சப் சாப்டர்ஸ் இது எல்லாமே. ஓகே, இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் அப்படின்றதுல செகண்டு இன்வென்ட்ரிஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது உங்களுக்கு. எஸ் ஆர் நோ? எல்லாருக்கும் மெட்டீரியல் வந்துருச்சாப்பா? ஸ்டடி மெட்டீரியல் யாருக்கெல்லாம் வரல? ஓ ஓகே. ஸோ த பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் இட் ப்ளீஸ் பிரிங் இட். ஓகே, ஃபிசிக்கல் காப்பி இருந்ததுன்னா ப்ளீஸ் ஹேவ் இட் ஹேண்டி இன் ஹேண்ட். ஓகே, கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வி வில் பி யூஸிங் இட். எப்போ வரும்னு சொன்னாங்க உங்களுக்கெல்லாம்? ஓகே, 1 வீக் ஆகுமா? நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துடும் அப்படின்னா ட்ரை டு பிரிங் இட் எவ்ரிடே.
bring module 1 மொத்த புக்கையும் எடுத்துகிட்டு வராது. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்கள் குழந்தைக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சு, ஸ்கூலில் கூட இவ்வளோலாம் சுமக்கலை அப்படின்னு. ஒரே ஒரு மாடியூலை மட்டும் கொண்டு வா. அக்கௌண்ட்ஸ்பா, எல்லாத்தையும் கொண்டு வந்துடாத. அக்கௌண்ட்ஸுக்கு ஐ நீட், ஓகே ப்ளீஸ் பிரிங் இட், பிகாஸ் இஃப் யூ see it physically you will have a feel of solving questions. அதுக்காக சொல்கிறேன். செகண்டு இன்வென்ட்ரி. தேர்டு இல்லை ஃபோர்த்து டெப்ரிசியேஷன். Fourth is depreciation. Super. Okay. So in the chapters, accounting theory என்றது ஒரு டம்மி சாப்டர் பா. It is nothing but complete theory. இந்த தியரியை எப்படி கவர் பண்ணுவோன்றதை you will see it. இந்த தியரியை நான் அப்போ கவர் பண்ண மாட்டீங்களா சார்னா 100% கவர் பண்ணுவேன். ஆனால் அதை எப்படி கவர் பண்ணுவேன்றதை you will see. Listen, don't write, please listen. Okay. இந்த chapters இருக்கு பாத்தியா, இந்த chapters they have asked for 36 marks in June, 45 marks in September, and Jan month la 32 marks they have asked. So chapter 1, chapter 2, chapter 3, chapter 4, இந்த 4 chapter மட்டுமே it is making to somewhere around 36 to 40 marks. Clear? Everybody clear? இதில் இன்னொன்று ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன், BRS. ஸோ BRS, inventory, depreciation, accounting process, accounting theory. இதுதான் மாடியூல் 1ஓட 80%. இப்போ ஒரு மாடியூல் 1ல 80% நீ கவர் பண்ணிட்டேன்னா you are eligible to get somewhere around 30 to 40 marks. Clear? Coming on to the next one, it is what? Final accounts. அப்புறம் NPO, single entry. என்ன என்ட்ரி? சிங்கிள் என்ட்ரி. ஆமாம், இதில் சாலிடாக 25 மார்க் கேட்குறான்ப்பா. என்பிஓ, சிங்கிள் என்ட்ரி, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இதில் பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம இது எல்லாத்தையும் ஒரு ஷாட்டில் கவர் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் ஒரு ஷாட்டில் we will complete it. Thereby, once I complete the module 1, you have completed somewhere around 60% of the syllabus. 60 மார்க் இப்போ இந்த மாடியூல் 1லேருந்து மட்டுமே வரும். புரியுதா? இது எல்லாமே இன்டர் கனெக்டட். இப்போதான் உங்களுக்காக நான் சாப்டர்னு போடுறேனே தவிர, கிளாஸ் எடுக்கும்போது சாப்டருக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்ம எப்படி கவர் பண்ணுவோம் அப்படின்னா, மொத்தமாக கான்செப்ட்ஸு, எக்ஸாம்பிள்ஸ்னு ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். எப்போ? ஒரு 10 to 15 கிளாஸஸில் மாடியூல் 1 ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மாடியூல் 1 எடுத்து போடுன்றேன். டேக் திஸ் மாடியூல் 1, சால்வ் 1 by 1. ஒரு கொஷினா ஐ வில் ஆல்சோ சால்வ் அலாங் வித் யூ. தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளோதான். நான் மாடியூல் 1 நோ டைமில் வி வில் கம்ப்ளீட். புரியுதா? ஸோ இப்போ அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்ன்னு பார்த்தோம்ல, அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ்க்குள்ளேயே இது எல்லாமே வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சோர்ஸ் டாக்குமெண்ட். அது இனிமேல் தான் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் அதர் ஈவெண்ட்ஸ் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வி வில் பி கவரிங் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். தென் வி வில் என்டர் இன்டு ஜேர்னலில். ஃப்ரம் ஜேர்னல் டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், எண்ட் டு எண்ட் வி வில் கவர். அதிலேயே inventories will also get completed, அதிலேயே depreciation will also get completed, in that itself BRS will also completed, everything will be completed there itself. புரியுதா? Clear? Rectification of errors மட்டும் I will keep it aside for some time, because once you solve you will get the feel of I am a chartered accountant. ஏன்னா the only chapter which I love in the entire syllabus, in the foundation syllabusலயே, which is testing, பா hats off அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரே சாப்டர் இது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லாமே ரொம்ப 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 பேசிக் லெவல்,
வெரி பேசிக் லெவல் கொஷின்ஸ் தான். ஒன்லி சாப்டர் வேர் யூ ஷுட் யூஸ் யுவர் மைண்ட், வேர் இட் இஸ் ரெக்வயர்ட் டு யூஸ் யுவர் மைண்ட் இஸ் வாட்? Rectification of errors chapter மட்டும். Beautiful. If you are covering rectification of errors chapter with ease, sir எனக்கு rectification of error ரொம்ப ஈஸியாக இருக்குது சார்னாலே it is a indication that you are going to get 80 plus. When you are feeling rectification of errors is what? Easy, which means that you will get 80 plus in accounts foundation, 60 plus in accounts inter, ஃபைனல்லையும் 60 ப்ளஸ்ன்றதுக்கான இண்டிகேஷன் தான் அது. அப்போ அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா சார்னா? எஸ், ஃபவுண்டேஷன் இஸ் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. இப்போ நான் எடுக்கிறது தான் இத்தனை பேச்சும் சிஏ இன்டரில் தேவையே இல்லை. சிஏ இன்டர்லாம் கோர்க்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம அசட்டு, ப்ராப்பர்ட்டி, கூட்ஸுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம டிஸ்கஷனுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது. ஐ வாண்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் what is a transaction, what is a other event. I wanted to make you understand what is a goods, what is a property. If you go to the accounting standards, Ind AS, IFRS, everything, there is a specific definition of assets. AS26 is the impairment of assets, which you will study in CA inter level. That is the standard which gives the meaning of assets. Asset are the resources held by the entity which provide future economic benefits for the entity. This is the asset order definition. Assets are the resources held or owned by the entity which provides future economic benefit. இப்போ அப்படி இருக்குல்ல, இது முடிச்ச உடனே உனக்கே ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு நீயே சொல்லுவ. After we completing CA foundation level, you will itself know that yes, this is right, yeah I know அப்படின்றத நீயே சொல்லுவ. இப்போ நீ எந்த லெவலில் இருக்க? அசர்ட்னா என்ன? எனிதிங் இஃப் ஐ யூஸ் இட் இஸ் அசட், அந்த லெவலில் தானே இருக்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப் மாறும். தட்ஸ் வை ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு லைக் ஜஸ்ட் கன்ஃபியூஸ் வித் வாட் எவர் யூ ஹவ் ரெட் இன் 11th and 12th. ஸ்டார்ட் அஃப்ரெஷ். என்ன மாதிரி பேபி ஸ்டெப்ஸோடு போட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தேன்னா வித்தவுட் யூ நோயிங் இட் செல்ஃப் ஐ வில் ட்ராப் யூ அட் த ரைட் பிளேஸ். கிளியர் எவ்ரிபடி? So first I am saying that assets are something which I am using it for my business. Goods are something which I am held for asset, property, we can use interchangeably. Purida? Clear everybody? Ipo I am coming to the point, starting from journal entry to what? Final accounts itself will cover 60% of the syllabus. Everybody, are you finding it easy? Passing is not difficult. பாசிங் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கியா? இல்லை, பாஸ் பண்ணுறது நீ ஆல்ரெடி பாஸ். நீங்கள் உள்ளே வந்துட்ட அப்படின்னாலே ஆல்ரெடி பாஸ். ஆஃப்டர் நீ கிளாஸை மட்டும் கவனிச்சே நீ பாஸ் ஆகலாம். ஜஸ்ட் பை சிட்டிங் இன் கிளாஸ் அண்ட் சால்விங் த சம்ஸ் விச் ஐ எம் கிவிங் அண்ட் பிஃபோர் தி டே ஆஃப் எக்ஸாம் யூ கோயிங் த்ரூ தி நோட்ஸ் அண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுப்பேன், அதை நீ சால்வ் பண்ணாலே நீ பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது. What is very important? What is our goal? 80. 80ன்றது நம்ம கோல். 40ன்றது சிஏ இன்ஸ்டியூட் கொடுத்துருக்கிறது. 40 50 சிஏ இன்ஸ்டியூட் கொடுக்குறது. பட் we need to get 80 or 85. தியரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் இஸ் வெரி சிம்பிள். எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அது புரிஞ்சு படிக்கிறதுக்குள்ள அதுக்கு நான் ஐம் நாட் டீக்ரேடிங் இட் பிகாஸ் overall level la dhan distinction will be given. You have to give equal importance to that, but at the same time what is core? இது இல்லைன்னா எதுவுமே இல்லை. சார் நான் எக்கனாமிக்ஸில் 88 சார் இருந்துட்டு போ, அக்கௌண்ட்ஸ் லெவலப்பா 40, you would have cleared foundation. Inter is a big question mark. Got it? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 6th standardல சார் நான் ஜிகேல 98 சார், any use now? Anybody is going to give Anna University? யாராவது இல்லை அப்படின்னா உனக்கு வந்து லயலா காலேஜ்லேயோ விவேகானந்தா காலேஜ்லேயோ மார்னிங் ஷிஃப்ட் கொடுப்பானா? யூ ஹாவ் டு கெட் 200 கட் ஆஃப் 100 இருந்தால் தான் யூ கேன் என்டர் இன்டு லயலா ஆர் விவேகானந்தா மார்னிங். தெரியுமா? மார்னிங் காலேஜ், ஈவினிங் காலேஜ்னு 2 இருக்குது. மார்னிங் காலேஜ் இஸ் அ கவர்மெண்ட் இது. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் தேர் யூ நீட் டு பே ஒன்லி 700 rupees as ஃபீஸ். இதே ஈவினிங் காலேஜ்னா 25,000 as ஃபீஸ். நான் சொல்கிறது கம்மி, 45,000 as ஃபீஸ். புரியுதா? So why I am saying this is what is relevant to your subject is what?
to the entire courses accounting. இதில் you should give not only importance for mark. சார் எனக்கு மார்க் வந்துடும் சார்ன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்ஸ் யூ ஷுட் ஹாவ் அன் எக்ஸ்பர்ட் கிளாரிட்டி. எக்ஸ்பர்ட் கிளாரிட்டி வந்துருச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ 60+ ஆர் 80+ எடுத்தால் தான் யூ ஆர் எக்ஸ்பர்ட் இந்த சப்ஜெக்ட்னு நீ வெளில போய் சொல்லிக்கலாம். புரியுதா? ஸோ ஆர் கோல் இஸ் 80. இது வந்து 40 மார்க். மாடியூல் 1ல பாதி பிஆர்எஸ் நான் சொல்லித்தரேன். பிஆர்எஸ் இதுக்கு போய் பிஆர்எஸ்னு பிஆர் 10 மார்க். கையில் காசு வாயில் தோசை அப்படின்வாங்க. இந்த பக்கம் காசு இந்த பக்கம் தோசை, அந்த அளவுக்கு தான் பிஆர்எஸ். புரியுதா? ஸோ இதெல்லாம் கோர் நாலேஜ், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ், அதுதான் நம்மளோட ஏரியா. நியாயமாக பார்த்தா இது நம்மளோட ஏரியாவே கிடையாது. சிஏ ஃபைனல், சிஏ இன்டர் தான் நம்ம ஏரியா. இது ஐ எம் க்ரூமிங் யூ டு தட். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், சிங்கிள் என்ட்ரி ஈஸி. நீங்கள் படிச்சிருப்பீங்களா 11th 12th? அதே சிங்கிள் என்ட்ரி தான் இருக்கும். ஒரே ஒரு க்ரக்ஸ், சிங்கிள் என்ட்ரியில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா யூ ஹாவ் டு சால்வ் ஸோ மெனி லெஜர் அக்கௌண்ட்ஸ். ஜேர்னல் டு லெஜர், லெஜர் டு ட்ரையல் பேலன்ஸ் போடுறல. நீ லெஜரை வந்து ரொம்ப ஈஸியாக நான் வந்து லெஜர்லாம் டக்குன்னு க்ரியேட் பண்ணிவிடுவேன் சார், டக்குன்னு ஐ வில் சால்வ் கொஷின்ஸ் அப்படின்றது உனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சிங்கிள் என்ட்ரி யூ கேன் கம்ப்ளீட் இன் நோ டைம். லெஜர் போட்டே பழக்கம் இல்லை சார், கை ஓடவே மாட்டேங்குது சார் அப்படின்னா தான் சிங்கிள் என்ட்ரி கஷ்டம். If you are finding it difficult to open so many ledger accounts, solving sums, it will be difficult. If you are having a practice to it, single entry will be easy. Sir, how I will get the practice? You don't worry, I will take care. நாங்க இருக்கோம். ஓகே, நான் என்ன பண்ணி உன்னை அந்த லெஜரில் கம்ஃபர்ட் வர வைக்கணுன்றது I know I will make it. Clear everybody? Done? Next one, so simple. இதுக்கப்புறம் 2 தான் இருக்கு. என்னது? கம்பெனி அக்கௌண்ட்ஸ். என்ன அக்கௌண்ட்ஸு? கம்பெனி அக்கௌண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் அண்ட் கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இது தனி, இது தனிப்பா. இதில் 22, 22, 25, இதில் 25, 25, 22 மார்க். இந்த 2 சாப்டர் மட்டுமே 40 மார்க். Just 2 chapters will give you 40 marks. If you want to understand partnership and company accounts, you should understand this. If you are understanding this, in no time you can solve these two. இதே ததிகினத்தோம் அப்படின்னா all the best. You now understood what is the reason for failure. It is very evident now. If a person is very strong here, he will be strong here also. If he is not strong here, it's a total damage. So அவங்க எப்படி அதை அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னா, if a person is very strong in basics only, he can clear. If a person is strong in basics, he will get 80+. If a person is not strong in basics, he will 100% fail. நீ ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீ பாஸ் ஆக முடியுமே தவிர, ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பாஸ் ஆக முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனா என்ன? பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். In this much of time, not even 1 mark they will ask. Transactions and other events. நான்லாம் படிக்கும்போது MCQ டைப், அதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். வாட் இஸ் அ டிரான்சாக்ஷன், வாட் இஸ் அ அதர் ஈவெண்ட், ஃபைண்ட் வெதர் திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் அ ஒரு ஐட்டத்தை கொடுத்துட்டு இது டிரான்சாக்ஷனா ஈவெண்ட்டா அப்படின்னு ஒரு கொஷின் வரும். இப்போ தியரி பேஸ்டு அப்படின்றதுனால there are high chances of not even that question getting asked. But why I am still spending this much of time for you? So that you will be strong in your basics. இப்போ ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் ஒரு டிரான்சாக்ஷன்னா, ஓஹோ தெர் இஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட், அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ண டிரான்சாக்ஷன் இது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு மானிட்டரி வேல்யூ இருக்குது, ஸோ ஐ நீட் டு ரெக்கார்ட் இட் இன் மை புக்ஸ் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இத்தனை எடுத்தால் தான் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி யூ வில் நோ. இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங், சும்மா பட்டா பாகியம் படாட்டி லேகியம், அவ்வளோதான். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் வெயிட்டேஜ் ஆஃப் தி மார்க்ஸ் கிவன். இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, கரண்ட் ட்ரெண்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். சார் if you are giving like this, so you will cover only this part, this 2 part வந்து காடுக்கு விட்டுருவீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. we will cover everything. We will cover
everything, bits and pieces, everything we will cover. Okay, என்னோட ஸ்டூடெண்ட் சரண் ஒரு பையன் இருக்கான், நந்தான் இருக்கான், ராஜாராம்னு இருக்கான். ஸோ தே ஆர் working for this. I have asked them, they are all working in articleship firms and they are in bank audits. For me, they are doing an help of setting papers. I will ask them to set papers for your test, regular test, correction, everything. And each எந்த கொஷினை கேட்கணும், சம்டைம்ஸ் சிஏ இன்டர்லேருந்து கூட கொஷின்ஸை இறக்குவேன். You should be in a position to answer. And assignments check பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி குரூப்பு along with your parents. So each and every day, whatever assignments I am giving, yesterday I was discussing this. So each and every day I will be giving assignments. Sir, என்ன சார் ஸ்கூல் பசங்களை மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க, பின்ன நீங்கள் யார் பெரிய, நீங்களும் ஸ்கூல் பசங்க, குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜி பசங்க தான் நீங்கள். ஸோ ஐ வில் பி கிவிங் assignments day in and day out. You need to clear, அதை கம்ப்ளீட் பண்ணணும். If you are not completing it, tata, bye bye, that will be the last class I will be seeing you. Got it? This is completely strict, it will be followed. And I request you daily ஒரு half an hour to 40 minutes டெய்லி 30 ஜேர்னல் கொடுத்து 30 ஜேர்னலுக்கும் ஒரு ட்ரையல் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணு அப்படின்னாலே யூ ஆர் கிளியர்டுப்பா. டெய்லி பேசிஸில் நான் ஒரு 30 ஜேர்னல் கொடுக்குறேன். அந்த 30 ஜேர்னலுக்கு ஜேர்னல் என்ட்ரி யூ வில் போஸ்ட், தென் யூ வில் ப்ரிப்பேர் அ லெஜர் அக்கௌண்ட்ஸ், தென் ட்ரையல் பேலன்ஸ். அந்த ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும்போது ஒரு ஹாப்பினஸ் உனக்கு வரும் பார்த்தியா, அதுதான் இட் வில் மேக் யூ கிளியர். டன். ஐ வாண்ட் இப்போ டெய்லி பேசிஸில் இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் அப்படின்னா, NPO I need not spend time. NPO அது ஒரு சாப்டராடா. NPO I need not spend time. Single entry I don't need to spend time. The only time after the basics I need to talk a little bit அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் தான். கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கூட ஈஸி தான், பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் தான் நான் கொஞ்சம் பேசுறதுக்கு இருக்குது, ஏதாவது பேசுறதுக்கு. அதுலேயும் நீ ஜேர்னல் என்ட்ரியிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு வச்சுக்கோ, பார்ட்னர்ஷிப்லாம் லெஃப்ட் ஹேண்டு தான். ஜேர்னலில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் பார்ட்னர்ஷிப் இஸ் கெட்டிங் டிஃபிகல்ட். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு போஸ்ட் அ ஜேர்னல், லெஃப்ட் ரைட் சென்டர். ஃப்ரம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மை ஒன்லி ரெக்வெஸ்ட் இஸ் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். இப்போ பாலாஜி இருக்கான், டே புரிஞ்சுதா, புரியலையா, அப்படிதான் பார்ப்பான். அவனுக்கு புரியலன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அவன் நினச்சிப்பான் இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சுதா புரியலையா என்னன்னே தெரியாது. ஃபேஸில் ரியாக்ஷன் காட்டணும், புரியுதா? அந்த ஜிகர்தண்டா படத்தில் ஃபீல் 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 அந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தை காட்டுங்க, புரியுதா? அப்படி காட்டினா தான் ஓகே என் பசங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியும். ஆன்லைன் பீப்புள் ஐ கான் see them, பட் ஹியர் ஐ கேன் see you peopleனா ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். கரெக்ட். சிரிச்சு ஏதாவது ஒன்று அப்படின்னு பார்த்தாலே எனக்கு ஓகே. அப்படி பார்த்தா ஐயோ ஏதோ சம்திங் அவனுக்கு புரியல, ஐ நீட் டு எக்ஸ்பிளைன் இட் அனதர் டைம்னு தெரியும். அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? இங்கே உட்காந்து நீ பார், இவனுக்கு புரிஞ்சுதா புரியலையா, இன்னொரு வாட்டி கேட்குறானா, இன்னும் என்ன 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 ஃபீல் பண்ணுறானே எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். பட் டுடே பாலாஜி இஸ் ரெஸ்பாண்டிங் குட். ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ரெஸ்பாண்ட். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணாலே இதை ஸ்மூத்தாக முடிச்சிடலாம், புரியுதா? இன்றைக்கி என்ன டேட்டு? ஏப்ரல் 19th. மே ஜூன் மந்த்லேயே வி வில் கவர் மோஸ்ட் ஆஃப் இட். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பார்ட்னர்ஷிப்லேயும் கம்பெனி அக்கௌண்ட்ஸ்லேயும் மிச்சம் இருக்கும். மற்றபடி வி வில் கவர் எவ்ரி திங். பை ஜூலை வி வில் கவர் என்டையர்லி. பை மே மந்த் இட் செல்ஃப் வி வில் கவர் த மாடியூல் 1. Module 1 and NPO வரையும் we will cover everything. Partly single entry would be a small bit, it will be pending next month end குள்ள. So come along with me. இந்த மாதிரி daily regular I am very happy that you people are getting connected now compared to yesterday. Today you people are getting connected, asking so many doubts, discussing. I appreciate it. அதே மாதிரி you ask any doubts, you ask, don't accept just like that. Okay, see, you are a chartered accountant. First class what we discussed, the P&L and balance sheet prepared by the auditor, prepared by the chartered accountant will be checked by you. Then only you will be called a CA in practice. If I am a person who is preparing P&L and balance sheet, I am what? A CA in employment.
If I am a person who is checking the P&L and balance sheet prepared by CA, I am a CA in practice. You should not accept anything just like that. ஏதோ அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு you should not accept. You have to think. You have to think. You have to understand. You have to get, உன் மனசுக்கு அது லாஜிக்கல், எஸ் இட் இஸ் லாஜிக்கல், எஸ் ஐ அக்ரி அப்படின்றது உனக்கு படணும். அது படாமல் யூ ஷுட் நாட் அக்செப்ட். புரியுதா? கிளியர் எவ்ரிபடி? இப்போ உனக்கு வந்து மேஜர் கான்செப்ட்ஸ் எல்லாம் இல்லை, போக போக யூ வில் கம் அக்ராஸ். And second thing what I want you to understand is, don't confuse with your previous understanding. பிஆர்எஸ்ல செக் டெபாசிட்டட்னா நம்ம ப்ளஸ்ன்னு தானே மனப்பாடம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் வச்சுக்காது. எல்லாத்தையும் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துரு. அதை அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக, ஓகேவா? இப்போது நான் சொல்கிறது மட்டும்தான் ஐ வில் கவர் 100%. நான் சொல்கிறத தாண்டி எதுவும் வராது. அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து மனப்பாடம் பண்ணது அந்த திங்கிங்ஸ் எல்லாத்தையுமே ஜஸ்ட் லீவ் இட் அட் தி டோர் ஸ்டெப்ஸ் அண்ட் கம் ஆஸ் இஃப் யூ டசன்ட் நோ எனிதிங். புரியுதா? நான் எனக்கு எதுவுமே தெரியாது சார் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு சரண்டர் ஸ்டேட்டில் வரணும். அப்போது தான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் டேக் இட். ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்கெல்லாம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யூ கான் டேக் நியூ திங்ஸ். எம்டி யுவர் தாட்ஸ் அண்ட் கம் இன்சைட், யூ வில் என்ஜாய் இட். புரியுதா? கிளியர்? Online, everyone clear? Yes, sir. Okay, done. Can you copy this, please? Idhula, there is another thing called as bill of exchange. Bill of exchange no ஒரு chapter இருக்கு, that is also covered here. என்னங்க லிஸ்ட் ஏத்திக்கிட்டே போறீங்க? யா, guys, if any of your friends are joining this class, ask them to join before next week. Okay, so next week we will be having class in Wednesday or Thursday irukum. I can't go back again. If anybody new, if anybody is searching for classes, if you want to recommend this class, please do it before next week, because after that allowing a person to enter into the class and making them understand the concepts will be very difficult. சாரி கோச்சுக்காது. ஒரு ஃப்ளோவில் அப்படியே போயிட்டேன். பிளாக் புரியுதா? நீ ஃப்ரண்ட்டில் உட்காரு, ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்க? ஃப்ரண்ட்டில் உட்காந்துன்னா உட்காந்துக்கோ. உன் பேர் என்னவா? அப்துல். Everybody completed? Yeah. No. So I am very happy about Abdul Rahman. First give him a clap. ஸோ நேற்று நம்ம அப்படி பேசிட்டு முடித்தோடனே he is the first person, sir, I want to become a rank holder, I want to get distinction அப்படின்ற ஒரு பர்சன் தாட் வந்து சொல்கிறான் பார்த்தியா? தட் இஸ் அ இண்டிகேஷன் தட் he is 100% going to clear CA.
நாட் இந்த சிஏ ஃபவுண்டேஷன். அந்த ஒரு இது இருக்குல்ல, அது அவா அப்படின்வாங்க தமிழில் வந்து, தூய தமிழில் அவா அப்படின்வாங்க, ஆசை அப்படின்வாங்க. அது இருக்கு அவனுக்கு, குட். ஸோ 100% யூ ஆர் எலிஜிபிள். யூ ஒர்க், எவ்ரிபடி இஸ் எலிஜிபிள் ஹியர். இங்கே எல்லாருமே எலிஜிபிள். அந்த இன்டென்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கொஷின். அந்த இன்டென்ட்டை மட்டும் நீங்கள் காமிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்ரிபடி இஸ் எலிஜிபிள் டு கெட் 80+. அக்கௌண்ட்ஸில் ஐம் கேரண்டிப்பா. அதாவது உங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா யுவர் எஃபர்ட்ஸ், கிளாஸஸ் வித் வெரி 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 இம்பார்ட்டன்ட் என்ன மியூசிக்கா, அசைன்மெண்ட்ஸா? அதான் கிளாஸு, யுவர் எஃபர்ட்ஸ்னா ஐ மீன் அசைன்மெண்ட்ஸ். கிளாஸு, அசைன்மெண்ட்ஸ், அப்புறம் ரிவிஷன், அதெல்லாம் எஃபர்ட்ஸ்குள்ளே வந்துடும். ரேஷன் கார்டா? இன்டென்ட், குட். இன்டென்ட்டு, எஃபர்ட்ஸு, கிளாஸு, அப்புறம் புரியல. டெடிகேஷன், டிகாஷன் எல்லாமே. அதுதான் இன்டென்ட். நெக்ஸ்ட்டு என்னது? டைம், அதெல்லாம் எஃபர்ட்ஸ்குள்ளே வந்துடும். ஏண்டா எலிஃபெண்ட் இந்த ரூமையே விட்டிங்களேடா. ப்ராக்டிஸ், எஃபர்ட்ஸ், இட் வில் கம் இன் எஃபர்ட்ஸ். எஃபர்ட்ஸு, கிளாஸஸ்ஸு, இன்டென்ட்டு, எவ்ரிதிங் இஸ் 40%. ஒன்று இருக்கு, அதுதான் இம்பார்ட்டண்ட். கன்சிஸ்டன்சி. டெஸ்ட், அதெல்லாம் எஃபர்ட்ஸ்குள்ளே வந்துடும். ரைட்டிங் டெஸ்ட்டு, ரிவிஷன், டெடிகேஷன், எவ்ரிதிங் வில் கம் இன் எஃபர்ட்ஸ். யூ ஆர் 100% ஜென்யூன் எஃபர்ட்ஸ். காட்ஸ் கிரேஸ், அதை விட்டுட்டீங்க மொத்தமாக. தட் இஸ் வாட் இம்பார்ட்டண்ட். அன்லெஸ் he approve your efforts, nothing is going to happen. அந்த ஒரு சேயிங் இருக்குல்ல, யாரெல்லாம் ஏத்திஸ்ட்னு எனக்கு தெரியல. ஃபார் யூ இயற்கை, அதாவது காடு, மலை, எவ்ரிதிங். ஸோ த காட்ஸ் கிரேஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். வித்தவுட் த கிரேஸ், I still remember I forgot my CA inter hall ticket while going to exam. திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட்டு I have gone to exam, அப்புறம் எழுதினேன். That attempt I cleared. I still remember I wrote only 41 marks for one subject. நான் எழுதினதே 41 marks தான். ஐடின்னு ஒரு பேப்பர் இருந்தது முன்னாடிலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேப்பர். தலையும் புரியாது, காலும் புரியாது. அது பிடிக்கலன்னு தான்டா நான் இங்கே வந்தேன். திருப்பி அதே சப்ஜெக்டை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஐடிஎஸ்எம்மோ ஏதோ. தட் சப்ஜெக்ட் ஐ எக்ஸாக்ட்லி ரோட் ஃபார் 41 marks. I 100% know I will fail. 2 hours தான் நான் இருந்தேன். 2 hours தான் நான் அந்த பேப்பரில். I was sitting in the exam hall. I was coming out. I got 40. I heard so many stories. They wrote only for 41 marks. I don't know whether that is genuine. My story is genuine because I know I have written. They wrote only for 41 marks. They got 65. How, sir? Something will happen. That is very important. ஒரு பையன் எனக்கு still I remember that paper. That made me to think twice whether I need to continue CA or not. கரெக்ஷன் பண்ணிவிட்டு 65 மார்க்ஸை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 36 மார்க்ஸ்னு போட்டிருக்கோம். ஒய், வாட், யூ கான்ட் ஆஸ்க். இந்த மாதிரி திங்ஸ் ஆல்சோ ஹேப்பன். ஒய், அங்கே ஏதோ கிரேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் தி கிரேஸ். சார் எனக்கு கடவுள்லாம் இல்லை சார், உங்கள் அப்பா அம்மா பேச கேட்டு போதும். தே ஆர் தி லிவிங் காட் அப்படின்ற மாதிரி. சின்ஸ் யூ பீப்புள் ஆர் கிட்ஸு, உங்கள் அப்பா அம்மாவோட கிரேஸ் இருந்தாலே போதும், யூ வில் கிளியர். ஓகே, தட் இஸ் வெரி. நான் படிக்கிறேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் வீட்டில், நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன், அந்த அளவுக்குலாம் நீ படிக்க போகிறதும் கிடையாது. ஐயோ படிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒன்று கேட்குறாங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, ஐயோ நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன். யாரெல்லாம் பண்ணுது? எல்லாருமே இல்லையா, எல்லாருமே பண்ணுவீங்க கொஞ்சம். ஸோ அதெல்லாம் பண்ணாமல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்.
ஓகே, எல்லாமே நம்ம கையில் இல்லை, எஃபர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கையில், ரிசல்ட்ஸ் எல்லாம். But you have to give your 100%. That will give you a satisfaction. I told right, question paper எழுதிட்டு வரும்போதே you will have a feel that I will clear this attempt அப்படின்னு அந்த ஃபீலோட வரணும். ஏன்னா you have time. இப்போ டைமே இல்லை சார், நான் எப்படியோ கஷ்டப்பட்டு எழுதினேன் சார், எனக்கு வந்து ப்ராப்பராக ப்ரிப்பரேஷன் டைம் இல்லை, ப்ரிப்பரேஷனுக்கு சோர்ஸஸ் இல்லை அப்படின்ற பர்சன் they can say that you people have time, you people have so much of sources, இத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க, இத்தனை எஃபர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் புட்டிங், இதுக்கப்புறமும் நீ எஃபர்ட்ஸ் போடலனா தான் தப்பு. நீ எஃபர்ட்ஸ் போட்டேன்னா 100% யூ வில் கிளியர். புரியுதா? எவ்ரிதிங் இஸ் இன் யர் எஃபர்ட்ஸ் அண்ட் கிரேஸ் ஒன்லி. புரியுதா? டன். கதை நல்லா இருந்துச்சா? ஓகே, ஷல் ஐ ப்ரொசீட் ஃபர்தர்? இன்னும் கிளாஸ் முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னப்பா பார்த்தோம்? புரியுதாம்மா? நியூ ஜாயினர்ஸ் கிளியர்? யூ ஷுட் ரெஸ்பாண்ட். அப்படி முறைச்சி பார்த்தா பயமாக இருக்கும். ஸ்மைல் ஸ்மைல், எல்லாம் சிரிக்கணும், ஹாப்பியாக படிங்க. யூ பீப்புள் ஆர் கிட்ஸ், இன்னும் லைஃப்பில் யூ ஹாவ் அன் ஸ்ட்ரகிள் அப்படின்றது இன்னும் உங்கள் லைஃப்பில் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் தி பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ரீடிங் ஸ்டேஜ் சந்தோஷமாக படிங்க. புரியுதா? 12th ஸ்டாண்டர்ட் தானே முடிச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்க மாதிரி இருக்கும். அக்கார்டிங் டு மீ யூ பீப்புள் ஆர் வாட்? எல்கேஜி கிட்ஸு, அந்த மாதிரி தான் இருக்கணும். புரியுதாடா? ஓகே, சிரிச்சிட்டாமா? ஓகே, கூல். நோ, ஸோ வாட் we were covering, so accounting process we were covering. In that accounting process what we saw, first I will collect all the source document, then I will identify the transactions. That identified transactions I will convert it into journal entry. After identifying after recording the journal entries, I will classify it into ledgers, then summarize in trial balance and final accounts. Have we completed transaction? Are you clear? Transactions and other events nu vechuko. Transactions, I meant transactions and other events. Everybody clear on this? You understood what is transaction, you understood what is other event. If I give you something, you can identify whether it is a transaction or other event based on your knowledge. Clear? Shall I proceed further? Shall we move to the second one, source document? So since we have covered transactions and other events, we are moving to source document. What is it? Source document. One second. ஒரே ஒரு மெசேஜ். What we are going to see now? சத்தமே இல்லை, கேட்கல, சத்தமா சத்தமா அடிச்சி சத்தமா. தாத்தா பாட்டிஸ். What is this source document? This is the evidence of a transaction. In the source document தான் we will identify a transaction. Before that, what is document? What is document? Document அப்படின்னா என்ன? பேப்பர். பேப்பரை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? டாக்குமெண்ட்டுன்னுவோம். பர்பஸை தான் நம்ம எப்படி சொல்லுவோம்? ப்ரியாம்பிள் அப்படின்னுவோம். ஏன்டா பர்பஸ்னே சொல்லாமல் அப்படி சொல்ல மாட்டோம். ஏன்? நான் சிஏ அப்படி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். ஸோ பர்பஸை ஐ வில் கால் இட் ஆஸ் ப்ரியாம்பிள். டாக்குமெண்ட், பேப்பரை டாக்குமெண்ட். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நீ என்னென்னு கூப்பிடுவ? இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்டா? என்ன வயலினா? இல்லை இல்லை, பேப்பரை தான் நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு கூப்பிடுவோம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? புரியுதாடா? ஒரு ரியாக்ஷனே இல்லை. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ரானா விச் மீன்ஸ் ஜஸ்ட் அ பேப்பர். பேப்பரை தான் அவன் அவ்வளோ சொல்கிறான். சோர்ஸ் டாக்குமெண்ட் இஸ் ஜஸ்ட் அ பேப்பர் ஆர் அன் எவிடன்ஸ். பேப்பர் எவிடன்ஸ் ஃபார் தி transaction. So இது எதுக்கு வந்தது? Why it came into effect means journal entries. Journal entries, before I posting any journal entry, if I am posting any, if I am recording any journal entry in my books of account, I should have a evidence. I should have a
evidence. Without evidence, nothing should come inside my book. Why? What I told, there are people, you will be preparing PNL, you will be checking PNL. One person is preparing the PNL and you are checking the PNL. He is recording purchase account debit to cash அப்படின்னு ஒரு account வருதுன்னா what it means? Some purchase has happened. So you should have a evidence of the purchase. நீ purchase பண்ணிருந்தா what you will have? You will have a bill. The person from whom you are purchasing, he will be giving you the bill. Purchase bill is a source document. Clear? Purchase bill is a source document. That is the evidence based on which I am recording. Each and every journal entry is based on a transaction. The transaction from where I got அப்படின்ற question வந்தா, this is the source document. So source document base பண்ணி தான் journal entry வரும். எப்படி? Source document லேந்து I am identifying transaction. The transaction I am recording it as a journal, which is I can also called as source document is an evidence of a journal entry. Source document லேந்து transaction வருது, transactionsலேந்து journal entry வருதுன்னு சொல்லலாம். Journal entry source document is a evidence of a journal entry ன்னு சொல்லலாம். Everybody clear what I am saying? So journal entry oda evidence da source document. Without source document you should not enter any journal entry. Puriyudha? What are all the various source? Any doubts? Online clear ma? Bhagya clear? Yes sir. Cool. Now what are all the source documents? Purchase பண்ணும்போது, if you are doing a purchase, I am doing purchase, I will be paying money. Cash purchase I am doing. After I paying the money, the respective person will be giving me a bill or not. That purchase bill is a, don't write please don't write, close your notes. Purchase bill is a source document. Clear everybody? If you are doing sales, whether you will give invoice, நான் வாங்கினேன்னா அது பேர் பில்லு, நான் கொடுத்தேன்னா அதுக்கு பேர் இன்வாய்ஸ், which is called as what? Sales invoice, or you can also call it as sales bill. Sales bill nu சொல்லலாம், sales invoice nu சொல்லலாம். புரியுதா? Everybody clear? If I am having purchase, I will have purchase bill. If I am having sales, I will have sales bills. Clear everybody? Up to this everybody understood? இதே மாதிரி மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸுக்கு இப்போ இஃப் யூ ஆர் பேயிங் ஃபீஸ் டு பிரக்யா, வாட் ஹீ வில் பி கிவிங் அ பில், receipt bill அப்படின்ற மாதிரி, which means that you have made a fees for that, take the bill, that will be a bill to you. புரியுதா? To all the external parties you will get a bill. To all the external parties, if you are making any payments, you will get bill. To all external parties, if you are receiving money, you will be giving a bill. புரியுதா? It's a evidence that I have received money from you. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, if you are making a payment and sometimes in future there are chances that you can say that you haven't made a payment. Possible or not? Yes or no? If you are making payment to a person, if he is saying that I haven't received money from you, whether it will be a loss to you or not. So what you will say? No, I have made a payment, you please give me the bill as a evidence of my payment நீ சொல்லுவல. So bill is very very important. Got it? Based on the bill only, the bill is the source document. In that I will identify the transaction, and the transaction identify பண்ணத I will record it in the journal entry. புரியுதா? Everybody clear? Everybody understanding? Okay. Now next I will move further. If all the external parties, if you are dealing with the external parties, you will get a bill. I am saying one example. I am going in an auto. Now auto la I am going to office people is saying that if you are coming in auto, I will give you the conveyance fee. After you joining articleship, conveyance nu kudupaanga, conveyance charges they will give it to you. So daily 100 rupees for you coming to office and going home அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. If they are asking bill and you are coming in auto,
if you are asking the auto wala the bill, whether he will give உன்னை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு போடா அப்படின்னு ஒரு ஒரு 4-5 வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸை சொல்லிட்டு நீ கொடுக்குற காசே கம்மி, நீ ஓலா யூபர்னா விட்டுரு. ஓலா யூபர்னா யூ வில் கெட், யூ ஆர் ஹையரிங் அன் ஆட்டோ. அவட்ட நான் பில்லு கொடுனா அப்படின்னா என்ன ஆகும், திங்க் வாட் ஆர் ஆல் த லாங்குவேஜ் ஹி வில் யூஸ் அப்படின்னு பார்த்துக்கோ. ஸோ வெதர் இட் இஸ் பாசிபிள் டு கெட் பில்ஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்டிஸ் ஆர் சர்டன் பார்ட்டிஸ். இஃப் ஐ எம் கோயிங் டு அ டீ ஷாப், இஃப் ஐ எம் கோயிங் டு அ டீ ஷாப், நான் டீ குடிக்கிறேன். எவ்வளோ ரூபாய்க்கு குடிக்கிறேன்? 10 ரூபாய்க்கு குடிக்கிறேன். 10 ரூபாய்க்கு டீ குடிக்கிறேன். அண்ணா பில்லு கொடுனா அப்படின்னா என்ன பண்ணுவான்? சுடு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊற்றுவான். தட்ஸ் இட். பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. வெதர் தட் வில் ஹேப்பன் ஆர் நாட், பிகாஸ் ஏன்டா நானே டீ கடை வச்சிருக்கேன், என்கிட்ட பில் கேட்குறீ அப்படின்னா. ஸோ யூ கான் கெட் bill everywhere. There may be a genuine business transactions, but if you are asking bill for everything, whether they will be in a position to give bill or not, yes or no, they can't give bill. Then what you said, sir, source document is a evidence for the journal entry to record. You are saying bills of certain things I won't have bill, then how I will account? Oh, whether you are saying not to account these transactions அப்படின்ற டவுட் வருதா வரலையா? How many of you understood my question? How many of you not understood? Okay. What you are saying, sir, if a journal entry to be recorded, you are saying there should be a source document. If there is no source document, I should not enter any journal entry in my books of accounts. And you are also saying that everywhere you can't get the bill. Even though it's a business transaction, everywhere you can't get the bill. Then what do you mean? You are saying that if you are not getting the bill, you should not record the transactions. அப்படின்னு நான் கேட்குறேனா? புரியுதாமா? இப்போ இன்னும் புரியலையா? இரு, நான் தமிழில் சொல்கிறேன். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இஸ் த எவிடன்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஜேர்னல் என்ட்ரி போடக்கூடாது. எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? ஆனால் எல்லா இடத்திலும் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது. ஈவன் ஜென்யூன் ஸ்பென்ஸாக இருந்தாலும், இப்போ எல்லாருக்குமே இன்றைக்கி நான் டீ வாங்கி தரேன் அண்டர் எஸ்பிசிசி அக்கௌண்ட்டு, பிரக்யாலேருந்து எல்லாருக்கும் நான் உங்களுக்கு டீ வாங்கி தரேன்னா அது பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனா? இது எல்லாமே பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக தானே போகும், அகாடமியோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக போகும். வெதர் இட் நீட்ஸ் டு கெட் ரெக்கார்டடா, it needs to get recorded, genuine. If there is a bill, I will record. Sir, if there is no bill, whether I am saying that you should not record the transaction, I should record the transaction, but I don't have bill, what to do? பெட்டி கேஷ் என்னோட அக்கௌண்ட்ரா, பெட்டி கேஷ் புக்காக இருக்கட்டும், கேஷ் புக்காக இருக்கட்டும், நீ அக்கௌண்டிங்கை பற்றி பேசுகிற. ஐ எம் ஆஸ்கிங் வாட் இஸ் த எவிடன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன். You understood? Petty cash book la I will account. Recording, it's a journal book. புரியுதாடா? Petty cash book is a journal. I am recording there. நான் ரெக்கார்ட் பண்ணணும்னா I should have a evidence. உனக்கு புரியுதா? இப்போ ரெக்கார்ட் பண்ணணும்னா I should have a evidence. Some cases I won't genuinely get evidence. Then what to do? You mean to say don't record the transaction? ஆனா நீ என்ன கேட்கணும். புரியுதா? Bhagya, புரியுதா? Yes, sir. What do you say? Whether I should record or not record? Not. Yeah, just tell. Record or not record? Not record. Not record. How many of you say not record? How many of you say not record? See, உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லணும். ஐயோ இது கரெக்டாக தப்பாலாம் யோசிக்க, எனக்கு இதுதான் சார் படுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஜேர்னல் என்ட்ரிக்கு எவிடன்ஸ் இருக்கணும். எவிடன்ஸ் இல்லைனா ஜேர்னல் என்ட்ரி உள்ளே வரக்கூடாது. ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு ஜேர்னல் என்ட்ரிக்கு, ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு ஐ ஒன்ட் கெட் சோர்ஸ் டாக்குமெண்ட். வெதர் டு யூ, ஐ ஆம் சேயிங் தட் சின்ஸ் தெர் இஸ் நோ சோர்ஸ் டாக்குமெண்ட் யூ ஷுட் நாட் ரெக்கார்ட் இட். ஹவு மெனி ஆஃப் யூ சே? How many of you say even though there is no document you should record? How many of you say no idea? Get idea. போடா. ஏண்டா இருக்கிறதே 2 கொஷின், இதில் ஒரு ஆன்சர் பண்ணலாம்ல. புரியுதா கொஷினை? ஒன்று சோர்ஸ் டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லணும். இல்லை அது பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் ஐ ஷுட் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஹவு மெனி ஆஃப் யூ சே நாட் ரெக்கார்ட்? திருப்பியும் கேட்குறேன், நாட் ரெக்கார்ட். ஹவு மெனி ஆஃப் யூ சே ரெக்கார்ட்?
How many of you say not record? Clap ma, clap, clap, clap. Not recording is the wrong answer. Not recording is the wrong answer. புரியுதா? ஏன்டா செலவு பண்ணதை ரெக்கார்ட் பண்ணலைன்னா அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். You should record all the transactions, but you are not having a supporting document. Then what to do, sir? It will be contradictory. இது பண்ணா அது அடி வாங்கும், அது பண்ணா இது அடி வாங்கும். It is bit contradictory. What to do, sir? Na? Here comes the important thing. You will be spending first year of articleship here only. This is the word which you will be using in the first year of articleship, which is very, 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 very important. This will come till your last breath. What it is? Voucher. Vouching. Solla? Vouching. Voucher. Voucher is an internal document I will create for the transactions which doesn't have external evidence. Purida? Everybody? In your first year of articleship, your life will be fully of vouchers. ஒரு 25 புக்கு ஒன்றை சுற்றி வச்சிருவான், மொத்தத்தையும் டிக் அடின்றுவான். ஏன்னா மெனி டிரான்சாக்ஷன்ஸுக்கு பில்லு கிடைக்காது. அதுக்கெல்லாம் இன்டர்னலாக ஐ வில் கிரியேட் அ வவுச்சர். That voucher you need to check whether it is correct or not. So you understood, for the items for which I can get documents from externally, then there is a external bill, sales bill, purchase bill, etc., etc. For the items which doesn't have external evidence like tea and auto naku, நீ என்ன பண்ணணும்? You have to internally create a document which is called as voucher. That is a evidence of the journal entry. புரியுதா புரியலையா? புரிஞ்சா என்ன பண்ணணும்? நான் 4 வாட்டி கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. It should come. புரியுதா? How many of you understood? சூப்பரா சார், கிளியரா புரிஞ்சிருச்சு சார். புரியலையா? கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ voucher is a internal document. சார் வவுச்சர்ன்றது ஒன்று கிரியேட் பண்ணணும்னு புரியுது சார். ப்ராக்டிக்கலி ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் சார், ப்ராக்டிக்கலாக ஹவு இட்ஸ் ஒர்க்கிங் அப்படின்றத அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இப்போ ஃப்ளோ வர மாட்டேங்குது. இப்படிக்கு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நான். தொடரும் அப்படின்னு போடுவாங்கல்ல, அது என்ன சார் வவுச்சர், அது எப்படி சார் கிரியேட் பண்ணுறது, அது எப்படி சார் இன்டர்னலாக கிரியேட் பண்ணுறதை ஒரு எவிடன்ஸாக வச்சு நீங்கள் பண்ணுவீங்க, அப்போ என்ன வேணால் நான் கிரியேட் பண்ணலாம்ல சார் அப்படின்னு கொஷின்ஸ் வருதா வரலையா? அதுக்கெல்லாம் ஆன்சர் அடுத்த வாரம். புரியுதா? ஆன்லைன் புரியுதாமா? ஓகே. ஸோ next class we will be going ahead with source document. After we completing source document, we are entering into null. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இருக்கும். தியரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? இப்போ இந்த மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காகவே போகும். எவ்ரிதிங் லாஜிக்கலி இன்ட்ரெஸ்டிங்காக வந்துக்கிட்டே வரும். ஜேர்னல் பியூட்டிஃபுல்லாக. Sir, எஸ்மா. not able to. Sorry, nothing ma, it's just a time pass இது. So I will speak over mic. So next class I was discussing what I will be covering it in next class. So next class we will be completing the source document and then we will be going ahead with the journal entries. So step by step it will get interesting. So journal entry la innum beautiful ah irukum. The only thing which I loved, நான் படிக்கும்போது எனக்கு பல விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ஜேர்னலில் தான். அப்படியே அந்த ஐ ஓப்பனிங்னு வாங்க பாரு, இப்போ இத்தனை விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்ததே அப்படின்ற ஒரு திங்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஒன்ஸ் வி கம்ப்ளீட் த ஜேர்னல், நான் எந்த டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் யூ வில் பி இன் அ பொசிஷன் டு ப்ரிப்பேர் அ ஜேர்னல் ஃபார் இட். உனக்கு ஜேர்னல் என்ட்ரி ஆஃப்டர் வி கம்ப்ளீட்டிங் தி ஜேர்னல் சாப்டர், இந்த உலகத்தில் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நான் கொடுத்தாலும் you will be in a position to prepare a journal for that. இப்போ ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன்னா ஈஸி, பர்ச்சேஸ் டு கேஷு, பர்ச்சேஸ் டு பேங்க்கு, பேங்க் டு சேல்ஸு, அதெல்லாம் தெரியுதுல்ல. அந்த மாதிரி என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கிவிங் அ செக்,
I am giving a check to a party, that party is endorsing the check to another party, that check is getting dishonored. What is the entry in the book of myself and the person to whom I am given the check? இதுக்கு இப்போ தெரியுமா உங்களுக்கு ஆன்சரு? நோ டைம் யூ வில் சே. இப்போ இந்த ஒரு மயான அமைதி தெரியுது பார்த்தியா, அந்த மயான அமைதி இருக்காது. யூ அண்டர்ஸ்டுட் த டிரான்சாக்ஷன். check issued to A has endorsed the check to B, the check got dishonored. What is the entries in the books of accounts of A, books of accounts of B? அப்படின்றதுக்குள்ள வருதா உனக்கு ஆன்சரு? ஏன் வரல? there is some gap. அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த கிளாஸ் வந்திருக்கு. அந்த கேப் இருக்கக்கூடாது. அந்த கேப் இருந்தால் நீ சிஏ ஆக முடியாது. அந்த கேப் இல்லாமல் பண்ணுறது தான் என்னோட ஒர்க். புரியுதா? சொன்னவனே ஏவா இதுவா இதுவா அப்படின்னு நீ சொல்லுவ. நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லைப்பா, நான் அப்படியே எடுத்துகிட்டே போவேன். இதே கொஷினை நான் கேட்குறேன். ப்ளீஸ் ரிமெம்பர் இட். ஓகே. செக் இஷ்யூ டு A endorsed to B, that check got dishonored. What is the entry in the books of A, books of B? புரியுதா? You are ready to learn? Then I am ready to give knowledge. Okay, if you are ready, automatically I will be ready. ஒரே விஷயம் என்னன்னா, before comparing to previous class, this class fine, but I want you people to engage a lot. You have to engage, be happy. You are learning something new which is going to give you 1 lakh of salary. Inflation adjusted, while you completing CA, you may be earning 2 lakhs per month starting salary. 2 lakhs per month is a starting salary. என்ன பண்ணுவ அதை வச்சுக்கிட்டு? இது அவ்வளோ சேலரிஸ் திடீர்னு அவ்வளோ வந்துடும். ஒரு நாள் டேய் நான் யார் தெரியுமாடா பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்டா, இப்போ என்னடா இப்படி ஆயிடுச்சு, அந்த லெவலுக்கு நீ ஆயிடுவேன். அந்த லெவலுக்கு உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய திங்ஸ் யூ ஆர் ஸ்டடிங். வாட் யூ ஆர் ஸ்டடிங் நவ் இஸ் லைஃபையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற சிச்சுவேஷன். ப்ராக்டிக்கலி லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் இனியிலேருந்து நான் திருந்திட்டேன், மோட்டிவேஷ்னல். ப்ராக்டிக்கலி யூ கேன் சி. சிஏக்கு முன், சிஏ ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நாள் நான் எப்படி இருந்தேன், சிஏ ரிசல்ட்ஸ் அடுத்த நாள் எப்படி இருக்கேன். ஒருத்த மதிக்கல என்ன, சார் வாங்க சார் வாங்க. அதுவும் ஆர்டிகல்ஷிப்பில் நான் வந்து அங்கிள்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். அவரு சார்னு வாரு, அங்கிள் இதுக்கு வவுச்சர் இல்லை எங்கே போ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் நான். அவரு சார் சார் சார். அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட்ன்றது ஒரு போதை. சீனியர் மோஸ்ட் பீப்புளாக இருப்பாருப்பா, பெரிய பெரிய கம்பெனிஸில் சீனியர் மோஸ்ட் பீப்புளாக இருப்பார். சார் அந்த வவுச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கு பொறுத்தவரையும் அவர் அங்கிள் மாதிரி தான். ஏன்னா நம்ம அங்கிள் தானே பழகிருக்கோம். அந்த ஆஃபீஸ் செட்டப் வி டசன்ட் நோ ரைட். அந்த அளவுக்கு இன்க்ரீஸ்டு ரெஸ்பெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு இது. திஸ் அண்ட் ஆல் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பை நெக்ஸ்ட் இயர்ப்பா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இந்த வருஷம் நீ ஃபவுண்டேஷன் எழுதுற, ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்ட. எப்போ உனக்கு இன்டர் அட்டெம்ப்ட்? ஆஃப்டர் 8 months, செப்டம்பர் டிசம்பர். இன்னும் ஒரு 1 to 1.5 yearsக்குள்ள, in 2026 you are going to feel this. One senior most person is going to call you sir for the first time. ஃபர்ஸ்ட் டைம்னா நான் இப்படி திரும்பி பார்த்து யாரை கூப்பிட்றேன், என்னையா கூப்பிட்றேன் நானா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு வேல்யூபிள் சப்ஜெக்ட். கிவ் தட் ரெஸ்பெக்ட். ஹாப்பியாக பண்ணிங்க. இவ்வளோ ரெஸ்பெக்டை நம்மளுக்கு கொடுக்க போகுது. இவ்வளோ ரெஸ்பெக்ட், இவ்வளோ மானிட்ரி வைஸும் சரி, ரெஸ்பெக்டும் சரி. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட ஒரு ரெஸ்பெக்டை கொடுக்கும். என் பையன் செட்டில் ஆகிட்டான், இன்டர்லாம் முடிச்சிட்டேன்னா உன் லைஃப்பில் சாலிடாக ஒரு 60-70,000க்கு சம்பளம் ரெடி. இன்டர் முடித்தா மட்டும் நான் சொல்கிறேன், ஆர்டிகல்ஷிப்பு அது இதுலாம் நான் சொல்லலை. சிஏ இன்டர் மட்டும் முடித்தாலே 40 to 50,000க்கு இப்போ வேலை இருக்குது. அந்த அளவுக்கு நெக்ஸ்ட் 1.5 yearsல யூ கேன் earn 50-60,000 பா. ஐ எம் சேயிங் ஆவரேஜ். இஃப் யூ ஆர் பிட் ஸ்மார்ட் யூ கேன் கெட் ஈவன் 80,000 ஆல்சோ சேலரி. நான் உண்மையாக சொல்லிகிட்ருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட்ஃபுல் சப்ஜெக்டை, இம்பேக்ட்ஃபுல் கோர்ஸ் யூ ஹாவ் டேக்கன். Please focus and complete. I am always with you. Okay, my goal is I will hold your hands and I will ஃபவுண்டேஷனில் உள்ளே என்ட்ரு ஆகிற அப்படின்னா சிஏ ஃபைனலில் உன்னை சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து தள்ளி விட்றது தான் என் வேலை. ஃபஸ்ட்டு உன்னை அழகாக உள்ளே கூப்பிட்டு போகிறேன்ல, சிஏ இன்ஸ்டியூட்லேருந்து ஃபஸ்ட்டு வெளில தள்ளணும். சிஏவா உன்னை மெம்பராக வெளில தள்ளுறது தான் என் வேலை. எப்படி நீ ஒரு பேபியாக உள்ளே வரையோ,
ஒரு க்ரோன் பர்சனாக மெம்பர்ஷிப்போடு உன்னை வெளில தள்ளிடுவேன். இந்தா சிஏ மெம்பர்ஷிப் வச்சுக்கோ அப்படின்றதுக்காக தான் ஐ எம் டூயிங் ஹியர். ஓகே, அதை ப்ளீஸ் யூஸ் இட், ப்ளீஸ் யூஸ் இட். உங்கள் அப்பா அம்மா அழகாக சிஏ இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை அழகாக உங்களை வந்து ஒரு வேல்யூபிள், ஒரு தண்ட கர்மாந்திரமாக ஒன்று வந்திருக்கு, அதை ஒரு வேல்யூபிளாக ஆக்கி ஹீட்டட் பீட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு கோல்ட் பிளேட்டட் மாதிரி பண்ணி அதை அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கறது தான் என்னோட ஒர்க். புரியுதா? அதுக்கு யூ ஆர் ரெடி டு கெட் த ஹிட்டிங்ஸ். ஓகே, ரெடி எவ்ரிபடி? சூப்பர், சூப்பர். See you next week. Bye.